ஜனவரி 23 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பங்கேற்பாரா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அந்த சஸ்பென்ஸ்க்கு இப்ப விடை கிடைத்திருக்கிறது. அமமுக அபிஷியலா என்டிஏல தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் இணைகிறார்கள். அதற்கான இணைப்பு விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் நடைபெறும். அமமுக அதிமுக கூட்டணியில் சேருகிறது. இதுதான் இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஜனவரி முதல் வாரத்துல தஞ்சாவூர்ல நடைபெற்ற அவர்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நீண்ட உரையாற்றினார். அந்த உரையில அவர் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுல எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துரோகிகள் எதிரிகள் அப்படிங்கிற விஷயம்லாம் தேர்தல் நேரத்துல பார்க்க முடியாது. தேர்தல் நேரத்துல மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம். மக்களுக்கு யார் நல்ல ஆட்சியை வழங்குவார்களோ, எந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதோ, எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த கூட்டணியில் அமமுக இடம்பெறும். அமமுக அந்த அமைச்சரவையிலும் இடம்பெறும் அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பெப்டாக் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்தாரு. அதே மீட்டிங்ல நண்பர்கள் புதிய நண்பர்களோடும் நாம் சேரலாம் அப்படிங்கிற அந்த ஹிண்டையும் கொடுத்திருந்தாரு. ஸோ எதிரிகள் துரோகிகள் அப்படிங்கிறது திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிக்கும் நான் போவேன். அப்படி நண்பர் அப்படிங்கிறது விஜய் அவர்களிடமும் நான் போக வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த வாரமே திரு டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லி சென்றார். டெல்லியில் 2 நாட்கள் முகாமிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிஜேபியினுடைய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அமித்ஷா அவர்கள் என்டிஏவிற்கு அமமுக வர வேண்டும், இதை எங்கள் கோரிக்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் கோரிக்கை வைத்தாரு. அதற்கு முன்னரே என்டிஏவில் நீங்கள் இணைய வேண்டும் என்று பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களை நேரில் சந்தித்து பலமுறை அந்த கோரிக்கை வைத்தார். ஸோ இப்போ இதை டிஸ்கஷன் பண்ணும்போது திரு டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் ஒரு சில மிஸ்கிவிங்ஸ் இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமமுக அப்படின்ற கட்சியை ஆரம்பித்ததே அதிமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக. அதனால அவரை நான் எப்படி என்டிஏவுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா என்டார்ஸ் பண்ண முடியும்? அது என்னால் முடியாது. இன்னொன்னு, எங்கள் கட்சியே திரு பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவரை எப்படி நாங்கள் முதல்வர் வேட்பாளராக என்டார்ஸ் பண்ண முடியும்? இன்னொன்னு, அவரை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி அவரோடவே போய் கூட்டணி சேருவதை எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற நிறைய விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அதெல்லாம் அரசியல், பாலிடிக்ஸ்ல என்ன வேணும்னு நடக்கலாம். பாலிடிக்ஸ்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இந்த தேர்தலுக்காக திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோட்டில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணையும் இந்த நேரத்துல நீங்களும் இணையணும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் நாம விஜய் அவர்களோடு போகலாம், விஜய் அவர்கள் ஒரு புது ஃபோர்ஸா இருக்கிறாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல, அவரோடு போனோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயினுடைய தாவேகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட நாம பேசி தாவேகா கூட்டணிக்கு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திரு டிடிவி தினகரன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியும் விஜய்க்கு ஒரு அட்வைசரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அமமுக தொண்டர்களினுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் பாஜக தங்களுடைய நட்பு வட்டாரங்களை பயன்படுத்தி, என்னுடைய தகவலின்படி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பலமுறை திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் பேசியிருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும், இந்த கூட்டணி நீங்கள் இருக்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு முக்குளத்தூர் மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருடைய ஆதரவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2019, 21, 24 தேர்தலில் அதிமுகவிடம் முழுமையாக இருந்த அந்த முக்குளத்தூர் வாக்குகள் சிதறுவதற்கு காரணம் அமமுக அப்படிங்கிற கட்சி தனியா கண்டெஸ்ட் பண்ணுது.
ஸோ இந்த கட்சியை அதிமுக கூட்டணியில இல்ல என்டிஏ கூட்டணியில கொண்டு வந்தாதான் அந்த வாக்கு ஸ்பிளிட் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த வாக்கு ஸ்பிளிட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணாதான் திமுகவுக்கு அந்த வாக்குகள் மற்ற வாக்குகள் போறத வந்து நாம வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் பிஜேபியோட கேம் பிளான். இதை தான் 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் கூறினார். ஆனால் அமித்ஷா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, நான் அமமுகவை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் என்று 2021 ரொம்ப தீர்க்கமாக சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் அதை பாஜக ஏற்றுக்கொண்டது. 2024 பாஜக, டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓபிஎஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணியை அமைத்து போட்டியிட்டார்கள். அவர்களுக்கு 18% வந்தது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சதன் தமிழ்நாட்டுல, தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலுமே பெருமளவுல அதிமுக வந்து 2வது இடத்திற்கு கூட வர முடியவில்லை. அமமுக, திரு ஓபிஎஸ் அவர்கள், பாஜக போன்ற அந்த 3வது அணியில் இருந்த கட்சிகள் தான் 2வது இடத்தில் பெரும்பான்மையாக வந்தார்கள். ஸோ அப்போ முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட இருக்கு. ஸோ அதனால இவங்க அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் முக்குளத்தோர் வாக்குகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பக்கம் வரும், இல்லைன்னா அது ரொம்ப ஸ்பிளிட் ஆயிடும் அப்படிங்கிறதா எல்லாரோட ஒப்பீனியனா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகள், ஆன்டி டிஎம்கே பிளஸ் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் வந்து மல்டிபிள் சைட்ல ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு தான் பெருமளவுல உதவியா இருக்கும், வேற யாருக்கும் அது உதவியாக இருக்காது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்துதான் டிடிவி தினகரன் அவர்களை சேர்க்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப யோசிச்சதா டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப யோசிச்சதா சொல்றாங்க. ஏன்னா அவருடைய கொள்கை, அதாவது அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது யாரை எதிர்த்தோ அவரையே நம்ம முதல்வர் வேட்பாளராக நாம் ஏற்றுக்கொள்ளணும்னா கட்சியில் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் அது கொடுக்கும், எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அது வந்து நம்மளை கொண்டு வந்து தள்ளும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் பாஜக வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டதா சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டது தான் டிடிவி தினகரன் அவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த கட்சி வட்டாரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியில் 2024 ஆண்டு இருந்திருக்கிறார். 2025 ஆண்டு செப்டம்பர் வரை அந்த கூட்டணியில தான் இருந்தார். ஆனால் அதிமுக வந்து 2025 ஏப்ரல்ல அந்த கூட்டணிக்கு வந்த பிறகு எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு முதல்ல ஓபிஎஸ் போனாரு. அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில வந்தார். இவர்கள் இருவருமே யாரை சிங்கிள் அவுட் பண்ணி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் எங்களை யாரையும் பெருசா கண்டுக்கல, அவருக்கு அதிமுக இருந்தா போதும் நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் 2 பேரும் விலகி வந்தாங்க. பட் இப்போ வந்து திரு அமித்ஷா போன்றவர்கள் தலையிட்டு திரு டிடிவி தினகரன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்வுல கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் திரு டிடிவி தினகரன் அழைத்து நாம் என்டிஏ அலையன்ஸ்க்கு போறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பிரதமர் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார். மதுராந்தகத்தில் நடைபெறும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் நம்மளுடைய தொண்டர்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்து நிறைய அமமுக தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஸோ இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து இது ஆக்சுவலி நோ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்க கட்சியில சொல்லக்கூடிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெருமளவில் அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இபிஎஸ்ஐ எதிர்த்து ஆரம்பித்த கட்சி, ஓபிஎஸ்ஐ எதிர்த்து ஆரம்பித்த கட்சி. திரு இபிஎஸ் 2வது முறையாக முதலமைச்சராக வர்றதுக்கு நாங்கள் போய் வேலை செய்யணும்னும் போது அது எங்களால், எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அந்த தொகுதிகளை நாங்கள் அதிமுகவை நம்பி தான் களமிறங்கணும், அதிமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் எங்களுக்கு உதவுவாங்களா, எங்களுக்கு வேலை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அமமுகவினுடைய தலைவர் திரு தினகரன் அவர்கள் பாஜக தலைவர்களிடம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வாங்க,
உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. என்டிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்டா செயல்படும். அதில் வந்து ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே கோல், திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாஜகவினுடைய தலைவர்கள் அமித்ஷா உட்பட அனைவரும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரிவித்ததாக சொல்கிறார்கள். அந்த ஒரு அஷூரன்ஸ்ல தான் அவர் வந்து இந்த அலையன்ஸ்க்கு வர்ற மாதிரி தெரியுது. இன்னொன்று, திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து விஜய் மட்டும்தான் ஆப்ஷனா இருந்தார். நிறைய பேர் அவங்க கட்சியில வந்து டிஎம்கேக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருந்தாங்க. பட் அது பெருமளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. டிஎம்கேக்கு போனால் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், உங்க கூட்டணிக்கு போறதுலேருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஏன் கூட்டணி நாம வச்சோம் அப்படிங்கிறது டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம டிஃபென்சிவ்லேயே அந்த கேம் ஆட வேண்டியதாக இருக்கிறோம், அஃபென்சிவ்ல அந்த கேம் ஆடவே முடியாது அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர். சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அதிமுகவில் முடிசூடா இளவரசியாக திகழ்ந்தவர். ஸோ அதனால அதிமுகவினுடைய அந்த ஒரு பெரிய இயக்கத்துல ஒரு முக்கிய பங்காற்றிய ஒருவனுடைய உறவினர், அதுவும் ஒரு சாதாரண ஒரு தலைவராக இல்லை, ஜெயலலிதாவிற்கு ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவராக ஒரு காலத்தில் கருதப்பட்டவர் டிடிவி தினகரன். அப்புறம் அவர் ஃபாலோ அவுட் ஆயிட்டார் அவங்க கிட்ட இருந்து. ஸோ அவரை போன்ற ஆட்கள் வந்து திமுகவை போய் கூட்டணியில் சேர்றது வந்து பெரிதாக ஏற்றுக்கொள்ளப்படாது. கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டிஃபென்சிவே பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், நாங்கள் ஏன் போனோம், நாங்கள் ஏன் போனோம், நாங்கள் ஏன் போனோங்கிறத தினமும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குமே தவிர எலெக்ஷனை ஃபைட் பண்ண முடியாது. ஸோ டிஎம்கே ஆப்ஷன் ரூல்ட் அவுட். டிவிகேக்கு போகலான்னு பார்த்தா டிவிகேல டாக்ஸ் லான்ச் பண்ணது உண்மை, ஆனால் பெருமளவில் ரெஸ்பான்ஸ்க்கு வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய கட்சியிலே வந்து பெரிதாக வந்து செயல்பாடுகள் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில பாஜக வந்து இதையெல்லாம் பயன்படுத்தி டிடிவி தினகரன் அவர்களை தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த அலையன்ஸ் வந்து 23ஆம் தேதி ஃபைனலைஸ் ஆகிடும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் மற்ற அதிமுக, பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி தலைவர்களோடு அவரும் அந்த மேடையில் பிரதமர் நரேந்திர மோடியோடு இருப்பார். இதோட இது முடியல. அதுக்கப்புறம் எவ்வளவு சீட்டு அமமுக கொடுக்க போறாங்க, என்னென்ன தொகுதிகள் கொடுக்க போறாங்க, அந்த தொகுதிகள் அதிமுக கட்சி தொண்டர்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்களுக்காக போராடுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏவில் சேருகிறார். பிரதமர் தலைமையில் நடக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் அவரும் சேர்ந்து கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்.